நடிகர் தனுஷ வச்சு வெற்றிமாறன், பொல்லாதவன், ஆடுகளம் இந்த மாதிரியான படங்கள் எடுத்திருந்தாரு. ஆடுகளம், பொல்லாதவன் 2மே வந்து வேற வேற ஜானர்ல எடுத்த படம். இருந்தாலும் இந்த 2 படமுமே வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கி குடுத்தது தனுஷ்க்கு. அத விட ஒரு படி மேலேயே போயிட்டு ஆடுகளம் படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய விருது கிடைக்கிற அளவுக்கு அந்த கூட்டணி அமைஞ்சிருந்தது. சோ அந்த கூட்டணி இன்னொரு படங்கள்ல எதிர்பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொரு சைட்ல இருந்தும் வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அது கூடிய சீக்கிரத்துல வந்து நிறைவேற போகுது. அதே வெற்றிமாறன் தனுஷுடைய கூட்டணியில இன்னொரு பெரிய முக்கியமான நடிகர் ஒருத்தர் இணைய போறாரு. அவர்தான் பார்த்திபன். வெற்றிமாறன் ரீசெண்டா எந்த படங்களும் இயக்காம இருந்தாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. அவருடைய இயக்குனர்கள் எல்லாருமே படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த படங்களுக்கு வசனம் எழுதுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. எப்பதான் இவர் படம் இயக்குவாரு அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சோ கூடிய சீக்கிரம் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு. சோ பார்த்திபனும் தனுஷும் நடிக்கிற இந்த படத்துக்கு சூதாடி அப்படின்னு பேர் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பேரை தான் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா இதுதான் ஃபைனல் அப்படின்னு இன்னும் அறிவிக்கப்படல. சோ அதிகாரப்பூர்வமா இந்த படத்துடைய மத்த விஷயங்கள் எல்லாருமே வந்து அறிவிப்பாங்க. இப்போதைக்கு தனுஷ் வந்து ஹிந்தி, தமிழ்ல அநேகன் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிமாறனுடைய கூட்டணியில படம் நடிப்பாரு. வெற்றிமாறன் கூட ஏதோ லோ பட்ஜெட் படம் வந்து எடுக்க போறாராம். சோ அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய கூட்டணிக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும்.